அதனால் உட்காருவோம். இந்த சங்கீதம் 5வது சங்கீதத்திலிருந்து வாசகர்கள் கற்றுக் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையினாலே சபைக்குள்ளே அழைத்து வந்திருக்கிறார். அதற்கே நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் சங்கீதம் நம்பிக்கையோடு கூட செபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நெகிலோட் என்கிறதான வாத்தியத்திலே வாசிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு சங்கீத பகுதியாக இருக்கிறது. தேவனோடு ஐக்கியம். நாளில் முதல் நேரத்தை தேவனுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ சந்நிதியை அணுகுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு உண்மையான பாதுகாப்பை தேவனுடைய கிருபையே அவைகளை அளிக்கிறது. தேவனுடைய வழிநடத்தலை தேடி நாடும் பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தரை தேடுங்கள். பொறுமையுடன் காத்திருங்கள். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்திலே பார்க்கும் பொழுது 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தரை தேடுங்கள், 3ஆவதாக பொறுமையுடன் காத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு முக்கியமானதான காரியங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் முதலாவதாக உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், ஆயத்தம் என்பது ப்ரிப்பரேஷன், ரெடி. ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவருக்கென்று ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தம் என்று சொன்னால் தயார் ஆகுவது, முன்னேற்பாடாக செயல்படுகிறதான காரியங்கள். தேவனை சந்திப்பதற்கு முன்பு மனதையும் இருதயத்தையும் சிந்தனைகளையும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆயத்தமாகி. ஹல்லேலூயா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று பார்க்கிறோம். உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது ஜெபிப்பதற்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமது ஜனத்தினுடையதான சிந்தனைகளையும் நினைவுகளையும் என்றென்றைக்கும் காத்து இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள், மோசேக்கு கர்த்தர் சொன்னார், விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி மலை உச்சியிலே அதிகாலமே என்னுடைய சமூகத்திலே வந்து நில் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு பார்த்தோம், மோசே தலைவனுக்கு கர்த்தர் சொன்னார், விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி என்னுடைய சமூகத்தில் வந்து நில். மோசே விடியற் காலத்தில் ஆயத்தமாகி கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நின்றதினாலே தான் ஜீவ வாக்கியங்கள் அருளப்பட்டது. 10 கட்டளைகள் வெளிப்படுத்தப்பட்டது. ஜனங்கள் கை கொள்ள வேண்டியதும் உபதேசிக்க வேண்டியதான காரியங்கள் எல்லாம்
வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள், என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அவருடைய வழிகளுக்கு நம்முடைய கரங்களை விரித்தால் நலமாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள், முதலாவதாக நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். ஹல்லேலூயா. 5ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 வசனங்களிலே பார்க்கிறோம். 2ஆம் வசனத்திலே வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், என் சத்தத்தை கேட்டருளுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சத்தத்தை கேட்டருளுவீர். கேட்டருளும் என்று சொல்லும் பொழுது ஒரு ஜெபம். கேட்டருளுவீர் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், உன்னுடைய இருதயம் ஆயத்தப்பட்ட பின்பாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்வோம் என்கிறதான ஒரு நிச்சயத்தோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேத வசனத்திலே பார்க்கும் பொழுது ஜெபத்திற்கு பல வேரியேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேண்டுதலினுடைய சத்தத்தை கேட்டருளும். வேண்டுதல் என்று சொல்லும் பொழுது கோரிக்கை என்ற அர்த்தம், பிரார்த்தனை செய்வது என்ற அர்த்தம். கெஞ்சுதல் உள்ளதான ஒரு ஜெபத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். வருந்தி கேட்கிறதான காரியங்களை தான் நாம் பார்க்கிறோம். ரெக்வஸ்டாக கேட்பது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது கர்த்தரை நோக்கி வருந்தி நாம் கேட்டுக்கொள்கிறதை தான் நாம் பார்க்கிறோம். வேண்டுதலுடைய சத்தத்தை அவர் கேட்டருளுகிற தேவனாக இருக்கிறார். தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான உங்கள் விண்ணப்பங்களையும் உங்கள் வேண்டுதல்களையும் மன்றாட்டையும் கர்த்தர் கேட்டருளுவாராக. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது இறங்குவார். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு கூட அவருடைய தயவுக்காக நாம் கெஞ்சும் பொழுது அவருடைய வாக்கின்படியே நமக்கு இறங்கி அருளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். தேவனை நோக்கி நான் உயர்த்தி செபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல்களை அவர் கேட்டருளுகிற தேவனாக இருக்கிறார். 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. இருதயத்திலே எத்தனை வேண்டுதல்களோடு கூட நீ சபைக்குள்ளே வந்திருந்தாலும் உன்னுடைய வேண்டுதல்களை கர்த்தர் அருள் புரிவாராக. ஹல்லேலூயா. வேண்டுதல் செய்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தரிடத்திலே எப்படியெல்லாம் செபிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது யாக்கோபுக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபுக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஊக்கமான ஒரு ஜெப வேண்டுதலை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக நாம் இருக்கிறோம். நீதிமான்களாகி நீங்கள்
ஊக்கமான வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க செய்கிறதான ஜப வேண்டுதல் ஊக்கமுள்ளதாய் இருக்கும் பொழுது அந்த ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சிங்களா வேண்டுதல் செய்யும் பொழுது ஊக்கமான வேண்டுதல் செய்யலாம். 2 பேர் வேண்டுதல் செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்றால், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2வதாக, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே 2 ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்ள போகிறதான காரியத்தை குறித்து 2 பேர் அல்லது 3 பேராக இருந்தாலும் ஒருமனப்பட்டு இருந்தாலே அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது ஒரு மனத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி வேண்டுதல்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது ஒரு மனதோடு கூட கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டும். 3வது காரியமாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சமயத்திலும் வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் இருக்கும் பொழுது ஆவியினாலே ஜெபிக்கிறதான பிள்ளைகள், ஹல்லேலூயா, மன உறுதியோடு கூட நீ வேண்டுதல் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் உனக்கு ஒரு மன உறுதியை கொடுக்கிறது. கர்த்தருக்குள்ளே ஒரு நம்பிக்கையை உனக்குள்ளே உண்டாக்குகிறது. மன உறுதியோடு கூட நாம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது காரியமாக மன உறுதியோடு வேண்டுதல் செய்யுங்கள். ஹல்லேலூயா. 4வதாக எபிரெயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. ஹல்லேலூயா. இங்கு இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்ததான நாட்களிலே மரணத்திலிருந்து தன்னை விடுதலையாக்க கூடியதான பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு நாம் வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வருந்தி ஜெபிப்பது, கெஞ்சுதல் உள்ளதான ஒரு ஜெபத்திற்கு என்ன விளக்கம் என்று பார்க்கும்போது கண்ணீரே அதற்கு வெளிப்படுகிறது. கண்ணீரோடு கூட விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஏறிடுங்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், முதலாவதாக நாம் பார்த்தோம் ஊக்கமான வேண்டுதல், 2வதாக பார்த்தோம் ஒருமனப்பட்ட வேண்டுதல், 3வதாக நாம் பார்த்தோம் மன உறுதியோடு ஒரு வேண்டுதல். ஹல்லேலூயா. 4வதாக கண்ணீரோடு வேண்டுதல். 5வதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிப்போம். சாமுவேலை நோக்கி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இங்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பெலிஸ்தியர்களுடைய கைகளிலே அவர்கள் அடிமைகளாக ஒடுக்கப்படுகிறதான வேலைகளிலே இருக்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசியை அவர்கள் அணுகும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்களை பார்த்து சொன்ன காரியம், உங்கள் இருதயத்தை தேராக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அஸ்ரோத்தையும் அவைகள் எல்லாவற்றையும் அந்நிய தெய்வத்தை விட்டு கர்த்தரை நேராக்குகிறார்கள். இஸ்ரவேலர்கள் சாமுவேல் தீர்க்கனை பார்த்து சொல்லும் பொழுது, பெலிஸ்தியருடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கும்படி கர்த்தரை நோக்கி எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். ஹல்லேலூயா. ஓயாமல் வேண்டுதல் செய்வது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடாமுயற்சியோடு கூட நாம் கர்த்தரை வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜபத்திற்கு பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். பலிகளை செலுத்தும் பொழுது இஸ்ரவேலுக்காக வேண்டிக் கொண்டதான அந்த ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் கர்த்தர் செய்கிறார். உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, மனாசே கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன்னை தாழ்த்தினாலே அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய கெஞ்சிதலுக்கு கர்த்தர் இறங்கினார். ஜபத்தை கேட்டு அவனுடைய ராஜ்யத்திற்கு அவனை திரும்ப வர பண்ணினார் என்று பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். சூனேமியாளினுடைய குமாரன் தலை நோகுகிறது என்று சொல்லும் பொழுது அவள் மடியில் படுத்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் மரித்தான் என்று பார்க்கிறோம். மரித்ததான அந்த சிறு பிள்ளைக்கு எலிசா கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது அவனுக்குள்ளே ஜீவன் திரும்ப வந்தது என்று பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே தாவீது புத்தியீனமான செய்த காரியம், மதியீனத்தின் காரியமாக ஜனங்கள் வாதிக்கப்பட்ட போது தாவீது கர்த்தரை நோக்கி தேசத்திற்காக பலிகளை செலுத்தி வேண்டுதல் செய்யும் பொழுது தேசத்திற்காக செய்யப்படுதான அந்த வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி ஆயத்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆயத்தமாகி இருக்கிறோம். 2வதாக வேண்டுதல்களின் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். ஜெபித்த தேவ பிள்ளைகள் காத்திருப்பது மிக அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு. அவன் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே கர்த்தரை நோக்கி கொண்டு ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திரு, அவர் உன்னை ஜபத்தை அவர் கேட்டருளுவார் என்று பார்க்கிறோம். குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்குகிறது. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் அது வரும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜபத்தை ஏறெடுத்த பின்பு நாம் காத்திருக்கிறோம். காத்திருக்கிறதான பிள்ளைகளுக்கு முதலாவதாக நம்பிக்கை வேண்டும், 2வதாக பொறுமை வேண்டும். ஹல்லேலூயா. புலம்பலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. ஜெபித்த தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார் என்கிறதான நம்பிக்கை உனக்குள்ளே இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நீ வேண்டுதல் செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் நிருபத்திலே 6ஆம் அதிகாரம்
14-15 வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே அவனுக்காக ஆணையிட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வதித்த தேவன். ஹல்லேலூயா. பொறுமையாய் காத்திருந்ததினாலே வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பொறுமையாய் நாம் காத்திருக்கும் பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நாம் வாசித்த அந்த சங்கீத வசனத்திலே பார்க்கும் பொழுது, காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவேன், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஹல்லேலூயா. முதலாவதாக ஆயத்தமாகுங்கள், இரண்டாவதாக வேண்டுதல் செய்யுங்கள், மூன்றாவதாக காத்திருங்கள். தேவ பிள்ளைகள் சபைக்குள்ளே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் நிச்சயமாய் கர்த்தர் அருள் புரிவாராக. கர்த்தர் இந்த சங்கீத பகுதி கொடுத்தபடினால் நாம் கரங்களை தட்டி ஒருமித்து தேவ நாமத்தை மகிழ்வுபடுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.